தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. எடுத்தேம்பாரு ஓட்டம் அப்படின்னு பத்திரிகையாளர்களை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறாங்க தாவேகா அமைச்சர்கள், அண்ணன் விஜயனுடைய தம்பி தங்கைகள். எதுக்குடா இந்த ஓட்டம்னா, துறை சார்ந்த அறிவும் இல்லை, துறையை டெவலப் பண்றதுக்கான திறமையும் இல்லை, அது குறித்த புரிதலும் இல்லை. எனவே பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசுறதுக்கு அச்சமா இருக்கிறாங்க. பேசினவங்க மாட்டிக்கிட்டாங்க, பேசாம ஓடுறவங்க தப்பிக்கிறாங்க. எனவே எல்லாரும் ஓடி தப்பிச்சுக்கலான்னு நேத்துங்க ஜெகதீஸ்வரின்னு ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் தான் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சரா இருக்காங்க. அவங்ககிட்ட 2500 ரூபாய் எப்பமா கிடைக்கும், 2500 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறேன், நீங்களே எப்ப கிடைக்கும், அவங்க தொண்டை சரியில்லைங்க அப்படின்ட்டு ஓடுறாங்க. அட பாவீங்களா பாருங்களேன். 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்து எப்ப 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்து எப்ப ஸ்ரீநாத்னு ஒருத்தர் இருந்தார்ல, அதை காமெடி நடிகர், அவரு நிஜமாவே காமெடி தான். ஏன்னா ஜெயிச்ச தொகுதியை விட்டுட்டு இன்னொரு தொகுதியில போய் நன்றி சொன்ன மனுஷன் அவரை அமைச்சர் ஆயிட்டாரு. எதை சொன்னாலும் நோ கமெண்ட்ஸ் சொல்ல பழகிருக்காரு. கச்சத்தீவை மீட்க போறோம்னு எல்லாரும் சொன்னாங்க, செய்யல. நீங்களும் சொல்லியிருக்கீங்க செய்வீங்களா அப்படின்னு, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு திருச்சி விடுறாரு பாருங்க. சார், இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் நோ கமெண்ட்ஸ், தொடர்ச்சியா சொன்னாங்க, ஆனா எதுவுமே நிறைவேற்றல. இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாடுல இருக்க அத பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். நம்ம ரீல்ஸ் தலைவி கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சர், அவங்க அதை விட திருச்சி ஓடுறாங்க. எதுக்குடா வம்பு, எதை பேசினாலும் குடிக்கிறானுங்க, எதை பேசினாலும் ட்ரோல் பண்றானுங்கன்னு. விசேஷ வீட்டுக்கு போன அம்மா பத்திரிகைக்காரங்களை பார்த்தோன்னே இந்த சந்துக்குள்ள தெரிச்சு ஓடுறாங்க. என்னையா நடக்குது? நேத்து மரிய வில்சன் கட்டையெல்லாம் வச்சு அடிப்பார் பாருங்க, அவரு போய் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா தெரிச்சு ஓடுறாரு. எந்திரிச்சு பத்திரிகையாளர் சந்திப்பை முடிச்சுட்டு ஓடுறாரு. பின்னாடி இந்த பசங்க, இந்த கேமரால எடுத்த பசங்க சொல்றாங்க, அதுலயே சொல்லடாவனுங்க அப்படின்னு கேலி பண்ற அளவுக்கு திருச்சி ஓடுறாங்க பாருங்க. மொத்த நிதிச்சுமை 13.8 லட்சம் கோடி இருக்கக்கூடிய நிலையில பதிலே சொல்லடாவனுங்க சார். மினிஸ்டர் சார், தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிதிச்சுமை உங்களுக்கெல்லாம் யோசனை வரும், என்னடா இது இப்படி வந்து கேலி பண்றாங்கன்னு. தலைமையே தற்கொலையா இருக்கும்போது இவங்கெல்லாம் ஏமாத்திரம். டெல்லி வரைக்கும் போன எங்க அன்னை இன்ன வரைக்கும் எந்த விதமான பத்திரிகை சந்திப்பையும் நடத்தவே இல்லை. மேடம், ஜெயலலிதா வந்தது யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்லை சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். சார், டெல்லியில இருக்கிற நம்ம ஆட்கள், தமிழ் ஆட்கள், அண்ணே டோன்ட் பிரேக் திஸ் லெகசி, இதை பிரேக் பண்ணிடாதீங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காதுல வாங்கல. ஜெயலலிதா வரைக்கும் எல்லாரும் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறாங்கன்னா காதுல வாங்கல. ஏன்னா பயம், ஏன்னா அரசியல் அறிவு இல்லை, ஏன்னா தெளிவான கொள்கை இல்லை, ஏன்னா அவங்க கஷ்டப்படாம பதவிக்கு வந்துட்டாங்க.